இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் தேவனுடைய என்கிற வார்த்தையின் வேலைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நாளும் தேவன் தாமே நம்மை அவருடைய ஆவியில் பெறுகிற கிருபையினால் வளர பண்ணுவாராக. அல்லேலூயா. இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி பிரசங்கி எழுதின புத்தகம் 1வது அதிகாரம் 18வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: அதிக ஞானத்தினாலே அதிக சலிப்புண்டு, அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன். அன்பானவர்களே, ஞானி சாலமோன் தேவன் அளவில்லாத ஞானத்தை கொடுத்த ஒரு மனிதன் என்று அவன் ஞானத்தின் மேல் பிரியப்பட்டான். ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவரே, நீர் எனக்கு நிர்ணயம் பண்ணினதை, நீர் எனக்காய் முன்குறித்ததை நான் செய்யத்தக்க நல் ஞானத்தை எனக்கு தாரும் என்று கேட்டான். ஆண்டவர் அதனால அளவில்லாத ஞானத்தை அவனுக்கு கொடுத்தாரு. அவனுடைய ஞானத்தை காணும்படியாக, அவனுடைய ஞானத்தை பார்க்கும்படியாக அல்லேலூயா உலகில் எல்லா மூலைகளிலிருந்து ஜனங்கள் வந்தார்கள் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனால் அவன் இப்படியாக சொல்லுகிறான்: அதிக ஞானத்தினால் அதிக சலிப்பு உண்டு. அல்லேலூயா. அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன். இன்றைக்கு ஜனங்கள் ஞானத்தை தேடுகிறார்களோ இல்லையோ தெரியாது, ஆனால் அறிவை தேடுவதற்கு ஜனங்கள் செலவிடுகிற நேரமும் பணமும் பிரயாசமும் அதிகமாயிருக்கிறது. அறிவை தேடி 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 உலகம் தங்கள் நேரத்தையும் தங்கள் காலங்களையும் தங்கள் பிரயாசங்களையும் தங்கள் பணத்தையும் செலவிடுகிறது. அன்பானவர்களே, தேவனிடத்திலிருந்து ஞானத்தை பெற்றவன், ஹல்லேலூயா, அதனாலதான் இப்ப தேவன் இந்த காலத்துல ஹல்லேலூயா ஒன்றை கொடுக்கிறாரு. அளவில்லாமல் அதுல நீங்கள் நானும் பெருக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரு. ஹல்லேலூயா. அது என்னவென்று சொன்னால் அவருடைய ஆவியானவரை நமக்கு கொடுக்கிறார். சாலமோன் ஞானத்தை விரும்பினபடினால ஞானத்தை பெற்றுக்கொண்டான். அறிவை விரும்புகிறீர்களோ அறிவை பெற்றுக் கொள்கிறார்கள். இப்படி எதை நீங்கள் விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். இன்றைக்கு ஜனங்களுக்கு ஆவியை பெற்றுக்கொண்டு ஆவில வளர்வதற்கு விருப்பம் இல்லை. ஆவில வளர்வதற்கு விருப்பம் இல்லை. அல்லேலூயா. ஆவில நான் வளர வளர வளர, ஆவில நீங்கள் வளர வளர வளர, அல்லேலூயா, ஒன்றை சொல்லுகிறேன், சலிப்பும் உண்டாகாது, நோவும் உண்டாகாது. என்ன தெரியுமா உண்டாகும்? அல்லேலூயா, நல் சமாதானம் உண்டாகும், மகிழ்ச்சி உண்டாகும், செவ்வையான வழி உண்டாகும். எவ்வளவு நான் ஆவியில் பெருகிறேனோ அவ்வளவா எனக்கு சமாதானம் உண்டாகும். எவ்வளவா நான் ஆவியில பெருகிறேனோ அவ்வளவா எனக்கு சுகம் உண்டாகும். ஞானத்தில அவன் சலிப்பை காண்கிறான், அறிவுல அங்க நோவை காண்கிறான். ஆனா நான் சொல்லுகிறேன், ஆவியில பெருக நீங்க வாஞ்சியாய் இருக்கும் பொழுது, ஆவியில பெருக 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 உங்களை அறியாத ஒரு சமாதானத்தின் நதி உங்களுக்குள்ள இருந்து புறப்படும். அதான் ஆண்டவர் சொன்னார், அவர்கள் பெறப்போற ஆவியை குறித்த ஆண்டவர் சமாதானத்தின் நதி அது. ஆவியில பெருகிறவன் ஒரு நாள் சலித்து போகவே மாட்டான். எதை செய்தாலும் அவனுக்கு சலிப்பே வராது. இன்னைக்கு பாருங்க, சலிப்பு தட்டினதுனால ஜனங்கள் அந்த ஷெட்யூலை மாற்றி சில நேரம் பாவ வழிக்குள்ள பிரவேசித்திருக்கிறார்கள். காரணம் என்ன? சலிப்பு. மனிதன் பாவம் செய்வதற்கு காரணம் சலிப்பு. ஒரே ரொட்டீன்ல போகலா, என்ன சலிச்சு போகுது. எந்த நாளும் காலையில் எழும்புறோம், எந்த நாளும் அது செய்யறோம், எந்த நாளும் இது செய்யறோம். இதனால நாங்கள் கொஞ்சம் ஹாலிடே ஸ்பெண்ட் பண்ண போவோம், அவ்வளவுதான். போங்க, பிரச்சனை இல்லை. சலிப்பு தட்டி போகாத. சலிப்பு தட்டி போகிறவர்கள் பாவத்தை நோக்கி போகிறார்கள். சமாதானத்தோடு போகிறவர்கள் சமாதானத்தை பெருக்கிக் கொள்கிறார்கள், கூட்டிக் கொள்கிறார்கள். அப்ப ஆவியில் ஒரு மனிதன் பெருக பெருக அவனுக்குள்ள சமாதானமும் சுகமும் உண்டாகும். அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவனாகவே மாறி அவனுக்கு முடிவே இல்லை. தேடுவான் 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 தேடுவான், எதுலையுமே அவனுக்கு திருப்தி இல்லை. ஆவியில பெருகிறவன் திருப்தி அடைகிறான். அறிவுல பெருக விரும்புகிற ஒரு நாளும் திருப்தி அடைய மாட்டான். எந்த நாளும் தேடிக்கிட்டே இருப்பான்.
அல்லேலூயா. ஆவியில் பெருகிறவன் தேடமாட்டான், அமர்ந்திருப்பான். சகலதும் அவனை தேடி வரும், சகலதும் அவனை தேடி வரும். சகலத்தினால் சகலதும் சகலத்தையும் அவன் ஈர்த்து கொள்ளக்கூடிய ஒரு காந்த சக்தியாய் மாறிவிடுவான். அவனை தேடி எல்லாம் வரும் பாருங்க. அறிவை தேடுகிறவன் அவன் ஓடி அலையணும். ஆவியில பெருகிறவனை தேடி எல்லாம் ஓடி வரும். இந்த காலை வேளையில நீங்க அறிவில பெருக போறீங்களா, ஆவில பெருக போறீங்களா? கண்களை மூடுவோமா? ஆண்டவரே, ஆவியில் பெருகத்தக்கதாக நீர் எங்களை நடத்துவீராக. ஆவியில பெருக விரும்புகிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.